இன்னைக்கு நம்ம வந்து சிதம்பரம் அண்ட் திருநள்ளாறு டிராவல் பண்ண போறோம். திருநள்ளாறு வந்துட்டேன். கேது கோயிலுக்கு வந்திருக்கோம். கீழப்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி கோயில். சவுந்தரநாயகி உடனமர் நாகநாத சுவாமி திருக்கோயில். இந்த கேதுவுக்கு மூங்கில் வனம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த கீழப்பெரும்பள்ளத்தில் தான் கிரக பதவி கிடைத்ததாக ஆலயத்தினுடைய வரலாறு. வணக்கம், நான் கோகுலகிருஷ்ணன் ரவீந்திரன். இது கிறிஸ் ஸ்பீக்ஸ். அண்ட் நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து சிதம்பரம் அண்ட் திருநள்ளாறு டிராவல் பண்ண போறோம். திருநள்ளாறு வந்துட்டேன். என்னன்னா இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால நல்ல கூட்டம். ஈவன் கார் பார்க் பண்றது கூட இடமே கிடைக்கல. ஸோ ஃபைனலா ஒரு இடம் தேடி கண்டுபிடிச்சு காரை பார்க் பண்ணிட்டேன். நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு க்ரௌட் ஜாஸ்தி இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். நான் டிவைஸ் எடுத்துட்டு தான் போறேன். இன்கேஸ் என்னால முடியலங்கிற பட்சத்துல நான் போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்றேன். இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி சாமியை பார்த்துட்டேன். நல்லா கூட்டம். இன்னுமே அர்ச்சனை பண்றதுக்கு தான் கொஞ்சம் பண்ண முடியல. ஒரு வழியா சாமி பார்த்துட்டு வந்துட்டேன். நல்ல கூட்டம் ஆக்சுவலி. ஈஸ்வரனை நல்லா பார்த்துட்டேன். சனீஸ்வர பகவான பார்த்த திருப்தியே இல்ல ஆக்சுவலா. அர்ச்சனைக்கு நான் வாங்கிட்டு போயிருந்தேன். ஐயர்ட்ட குடுத்தேன். பட் பேர்லாம் சொல்லி என்னால அர்ச்சனை பண்ண முடியல. அது ஒரு என்ன சொல்றது? சாமிய பார்த்த திருப்தியே இல்ல. அண்ட் போலீஸுமே கோஆப்பரேட்டிவாலாம் இல்ல. லைக் ஸோ இங்க வந்து ஃப்ரெண்ட்லியாலாம் இல்ல. ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுக்கு இங்க யாருமே இல்ல. ஐ மீன் ஒரு சைனேஜ் கிடையாது. வர வழியிலேயே போலீஸ் வந்து டைவர்ட் பண்ணி விடுறாங்க. எங்கிட்டு போகணுங்கிற ஒரு சைனேஜ் இல்ல. கோயில் செல்லும் வழி அப்படிலாம் எதுவுமே எந்த ஒரு சைனேஜுமே எங்கேயுமே இல்ல. ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஸோ வெளியூர்ல இருந்து வர்றவங்கலாம் வந்து கூகுள் மேப் பார்த்து தான் வருவோம். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க அட்லீஸ்ட் ஒரு அங்கங்கேயாவது சைன் போர்டு வச்சீங்கன்னா தான் பரவாயில்ல. ஸோ நம்ம இங்க இருந்து கிளம்பி கீழ்பள்ளம் கேது கோயிலுக்கு இப்போ போறோம். நான் அங்க போயிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். ஸோ நம்ம திருநள்ளாறுல இருந்து இப்போ கேது கோயிலுக்கு வந்திருக்கோம். கீழப்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி கோயில். இங்க மூலவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுயம்பு லிங்கம். ஸோ கேதுவும் இங்கே தான் இருக்காரு. மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து பார்க்கடல் கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுக்கும்போது நடுவில் ஸ்வர்பானுங்கிற ஒரு அசுரனும் உட்காந்து குடிச்சிடுவான். இதை சூரியனும் சந்திரனும் போய் மகாவிஷ்ணு கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே அவர் வந்து அவரோட சக்கராயுதத்தை ஏவிடுவார். ஏவினதில் அவன் உடம்பு வந்து 2000. அவன் ஆல்ரெடி அமிர்தத்தை குடிச்சதுனால 2 உடம்புக்குமே உயிர் வந்துடும். நான் சரியா சொல்றேனான்னு எனக்கு தெரியல. நான் உள்ள போயிட்டு யாராவது அர்ச்சகர் இருந்தாங்க அப்படின்னா நான் அவங்க மூலமாவே சொல்ல வைக்கிறேன். உள்ள போயிட்டு கண்டினியூ பண்றேன். சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டே ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் சனிக்கிழமை வரலாம். நீங்கள் மற்ற நாள்லாம் பூஜைக்கு டைமிங் இருக்குது. நம்ம வந்துட்டு இங்கே அவங்க ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ போய் கேட்டேன், பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க.
அதாவது மூலவர் தவிர பிரகாரம் கேதுவை வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பதஜே ரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கீழப்பெரும்பள்ளத்திலே எழுந்து அருள்பாலிக்கும் சௌந்தரநாயகி உடனமர் நாகநாத சுவாமி திருக்கோயில் கீழப்பெரும்பள்ளம் கேது பரிகார க்ஷேத்திரம். அதாவது நம்ம கேதுவிட்ட ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கேதுவுக்கு மூங்கில் வனம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த கீழப்பெரும்பள்ளத்தில் தான் கிரக பதவி கிடைத்ததாக ஆலயத்தினுடைய வரலாறு. பங்குனி மாதம் ஸ்ரவணம் என்று அழைக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு சுவாமி காட்சி கொடுத்ததாக ஒரு ஐதீகம். இந்த ஆலயத்தில் கேதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது எதுக்காக பண்ணிப்பா அப்படின்னா, இந்த காலசர்ப்பதோஷ நிவர்த்திக்காக பரிகாரம், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப ஒற்றுமைகள், தோல் நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், வாதம் வம்பு வழக்குகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்திக்காரகனாக கேது அப்படிங்கிறவர். அவருக்கு இங்கே பரிகாரம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கோம். இந்த பரிகாரம் அப்படிங்கிறது கேதுவுக்கு யமகண்ட நேரத்தில் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். யமகண்டம் அப்படிங்கிறது சுவாமிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய நேரம். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ராகுக்கு ராகு காலம், கேதுவிற்கு யமகண்ட காலம்னு தான் வழிபாடே பண்ணியிருக்கா. கேதுவுக்கு ஞானகாரகன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அந்த ராகு அப்படிங்கிறது கேது, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ராகு வந்து இந்த சர்ப்ப சாப கோபங்கள் நாகதோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறவன் ராகு. கேது ஞானகாரகன். சாஸ்திர ரீதியாக எடுத்தோன்னா நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த கால சர்ப்ப தோஷம், இந்த விவாக பிராப்தி, இது எல்லாமே ரெண்டாவது தான். பகவான் முதல்ல நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியது ஒரு 3 விதமான பலன்கள். என்ன அப்படின்னா, தீர்த்த ஸ்நானம், புண்ணியமான நதிகளில் ஸ்நானம் செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுப்பார். அதாவது உதாரணத்துக்கு இப்போ ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி. அதுக்கப்புறம் மூர்த்தி தரிசனம், நிறைய ஆலயங்கள் தரிசனம். கேது தசை ஒருத்தருக்கு நடக்கிறது, கேது இதனுடைய தசாபுக்தி காலங்களில் அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோவில் தரிசனம் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பிரச்சனை எப்போ அதிகமாக இருக்கும் அப்போ தான் அர்ச்சனை வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுறோம். அது எல்லாருமே தான், நானும் சேர்த்து தான். எனக்கும் பிரச்சனை இருந்தால் தான் வழிபாடு அப்படிங்கிறது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கீர்த்தி கலிதம் அப்படின்னு சொல்கிறது. கீர்த்தி கலிதம் அப்படின்னா புகழ் பாடுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த பலனையுமே சுவாமி கொடுக்குறாரு. நம்ம எப்போ ஒருத்தரை பற்றி புகழ் பாடுவோம் அப்படின்னா, நமக்கான நல்லது நடந்தால் மட்டும்தான் அவளை புகழ் பாடுவோம். அந்த பலனையும் சுவாமி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் இது எல்லாமே. ஏன் இந்த மாதிரி சிரமங்கள் கேது கிரகம் வரும்போது ஏன் சிரமம்? அதாவது நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் பலனை தரக்கூடிய கிரகம். அதாவது பிராரப்த கர்மா, முன்வினை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தாத்தாவினுடைய சொத்துல எனக்கு பங்குண்டு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, அது மாதிரி அவர்கள் செய்த பாப புண்ணியங்களை சுமக்கிறதுக்கு தான் நம்மெல்லாம் சந்ததியாக இருக்கும். சரியா? அப்போ புண்ணியங்களை சந்தோஷமாக அனுபவிக்கிறோம், ஆனால் பாப்பத்தை ஏற்றுக்கிறதுக்கு சிரமம் இருக்கு இல்லையா. அந்த பாப்பத்தை அந்தந்த காலகட்டங்களில் நமக்கு சரிவர கொடுக்கக்கூடியவர் தான் கேதுங்கிற கிரகம். சரியா? இந்த வயசுக்கு இந்த கேது தசை, கேதுவினுடைய பார்வை விடும்பொழுது அவருடைய கர்மாவிற்கான பலன் எவ்வளோ அவர் அனுபவிக்கணுமோ அதை பங்கிட்டு கரெக்டாக நமக்கு கொடுக்குறவர் தான். ஏன்னா கேது ஞானகாரகன்னு சொன்னேன். ஞானத்தினுடைய அடுத்த படி என்னன்னா மோட்சம்தான். நம்ம எல்லாருமே எதை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா, பிறப்பறுப்பு, சுவாமியினுடைய பாதத்தில் சரணாகதி ஆகணும். அப்படி ஒருவேளை சரணாகதி ஆக முடியல, மீண்டும் பிறப்பு இருந்ததுன்னா ஒன்றை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்குறோம் இல்லையா. அந்த ஞானம், அந்த வாழ்க்கையினுடைய ஞானத்தை நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறதுனால நமக்கு கர்மா அப்படிங்கிறது இருக்கப்படாது, கர்ம வினை அப்படிங்கிறது இருக்கப்படாது. சரி, அப்போ அந்த கர்மா நிவர்த்திக்கு ஒரே பரிகாரமாக பண்ணிவிடுவோம். ஏன் ஒவ்வொரு கோயிலாக போய் பரிகாரம் பண்ணிட்டுன்னு ஒரு எண்ணம் வரும். கர்மா நிவர்த்திக்கு பரிகாரமே கிடையாது. ஓங்கி அரையிறப்ப கன்னத்தில் கையை வச்சுக்கிறது தான் பரிகாரம்.
என்ன இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்கா கர்மா இந்த இந்த ஆலயத்தை வழிபாடு பண்ணால் கர்மா நிவர்த்தி ஆகிடும் முழுவதுமா அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. கர்மாவை நம்ம அனுபவித்து தான் தீர்க்க முடியும். அப்போ அந்த கர்மாவை எத்தனை வகையில் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒன்று பொருள், இன்னொன்று சரீரம், இன்னொன்று நம்மளுடைய மனசு. இதில் சிரமத்தை கொடுக்குறது. சரியா? அப்போ அந்த சிரமம் ஏற்படும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, மதி மயங்கும் பொழுது துதி செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு வாக்கியம். சரியா? எதுவுமே யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆலயத்தில் பிரார்த்தனை அப்படிங்கிறது. பொதுவாகவே இன்றைக்கி நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாலாபிஷேகம், நம்மளுடைய அர்ச்சனை, இது பண்ணும்பொழுது நம்ம ஆலயத்தில் நமக்கானது நடக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பொதுவாகவே கோவிலுக்கு ஒரு விதி உண்டு. என்ன அப்படின்னா, இறைவன் தன் பாதத்தில் ஈடுபடும் சொல்லெல்லாம் பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்க ஆலயத்துள். நம்ம இன்னைக்கு ஒரு கோயிலில் தரிசனம் பண்ணுறோம், இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு பரிகாரத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா, என்ன காரியத்துக்காக நம்ம அங்கே வரோம் அப்படிங்கிறது சுவாமிக்கு தெரியும். ஏன்னா வர வச்சதே அவர் தான் இல்லையா? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்படி இருக்கிறப்ப அங்கே போய் நம்ம என்ன அப்படின்னா, கூடுமான வரையும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால தான் அதுக்கு ஆலயம்னு பேர். ஆன்மாவை லயப்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஆலயங்களில் இந்த கேதுட்ட நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய கர்ம வினையை தாங்கிறதுக்கான மனப்பக்குவத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடு அப்படிங்கிறத பிரார்த்தனையாக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். அதாவது பொதுவாக பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரவியங்கள் அபிஷேகம் பண்ணுறது, கையில் நாகர் போட்டுக்கிறது, நாகர் வாங்கி உண்டியலில் போடுறது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. எந்த சிந்தனையும் இல்லாமல் சுவாமிகிட்ட சரணாகதி ஆறுது. இப்போ நமஸ்காரம் பண்ணுறோம், இப்போ பெரியவாக்கு நமஸ்காரம் பண்ணுறது வேறு. இப்போ சாதாரணமாக ஒருத்தர் காலில் நம்ம விடுறோம் அப்படின்னா என்ன காரணத்தை வச்சு விடுறோம்? என்னால் முடியலங்கிற பட்சத்தில் தான் விடுறோம். சரியா? சரணாகதி தத்துவம் தான் இந்த பரிகாரத்துக்கு. அப்பா என்னால் எதுவுமே முடியல, என்னுடைய இன்னல்களை தாங்க முடியல, அதிலிருந்து என்னை நீ காப்பாற்றணும் அப்படிங்கிறத ஒரே நோக்கமாக தான் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நடக்கிறது. ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேதுவுக்கு ஒரு மண்டலம் அப்படிங்கிறது கணக்கு. எந்த காரியத்துக்காக நீங்கள் இங்கே பரிகாரம் பண்ணுறீங்களோ அந்த ஒரு மண்டலத்தில் அந்த காரியம் சித்தி ஆகிடும். அதுதான் சுவாமியினுடைய விசேஷம். 48 நாள் கணக்கு. அது விவாகமாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சரீர உபாதைகளாக இருந்தாலும் சரி தான், எதுவாக இருந்தாலும் இமகண்ட நேரத்தில் அந்த சுவாமியை நம்ம பரிபூர்ணமாக பிரார்த்தனை அப்படிங்கிறத பண்ணோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். இந்த பரிகாரம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க பரிகாரத்தில்? அடுத்த கேள்வி வரும். அடுத்தது தான் ஆலயத்துக்கு வரோம், பரிகாரம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ பரிகாரம்னா என்ன அப்படின்னு மேலே உள்ள முதல்ல ஆலயத்துக்கு வந்தோடனையும் விநாயக பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு, உள்ள நாகநாத சுவாமி சௌந்தரநாயகி அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு, ஆலயத்தை ஒரு 7 முறை வலம் வரணும். 7 முறை வலம் வந்துட்டு 7 தீபம், அந்த தீபத்தை போட்டுட்டு சரியாக இப்போ செவ்வாய்க்கிழமை வரையில் அப்படின்னா காலையில் 9 to 10 யமகண்டம். அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலைல ஒரு 9 மணிக்கு உங்கள் கையில் நாகர் கொடுத்து சுவாமியினுடைய சன்னதியில் அந்த கவுண்டரில் முன்னாடி உங்களை உட்கார வச்சு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கேட்டு சங்கல்பம் பண்ணும்பொழுது அந்த மந்திரத்தை எல்லாத்தையும் உங்களை திரும்ப சொல்லி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி, அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமியினுடைய பிரசாதத்தை கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுதான் இந்த பரிகாரத்தினுடைய ப்ரொசீஜர். முன்னாடியே புக் பண்ணணுமா? அதெல்லாம் அவசியமே கிடையாது. யமகண்டத்துக்கு 1/2 hour முன்னாடி நீங்கள் கோவிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நேரடியாக நீங்களாகவே புக் பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ரொம்ப விசேஷம். முக்கியமாக இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் எந்த காரியத்துக்காக வரீங்களோ அந்த காரியம் ஜெயம். அதுதான். ஏன்னா பொதுவாகவே கர்மாவின் அடிப்படையில் பலனை தரக்கூடிய கிரகம் தரக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா, தீர்த்த ஸ்நானம், மூர்த்தி தரிசனம், கீர்த்தி கலிதம். தீர்த்த ஸ்நானம்னா எடுத்துட்டோன்னா, இப்போ ராமேஸ்வரத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறோன்னா பித்ருதோஷம் இருக்குன்னு சொன்னால் தான் நம்ம அங்கே போகிறதுக்கு தயாராக இருக்கும் இல்லையா? இல்லைன்னா அந்த ஆலயத்துக்கு நம்ம போய் தரிசனம் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னா. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பையனுக்கு படிப்பு வரல அப்படின்னா அப்பாவே தொழிலை கற்றுக் கொடுத்துட்றாரு, வேலை வந்துடுற கூடயே. ஆனால் நாளைக்கு அவனுக்கு கல்யாணம்னு பண்ணும்பொழுது பார்த்தா இந்த தோஷம் கிரகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல், எந்த ஜோதிடத்தை அதை கலந்துக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம சுற்றி வந்துட்டுருக்கோம், வழிபாடை ஒழுங்காக செய்யாமல். சரியா? அதனால் அங்கே முதல்ல என்ன அப்படின்னா கேது. சரியா? இந்த கேது கிரகத்தினுடைய வீரியம் எனக்கு குறையணும், எனக்கு கேது தசை நடக்கிறது. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், நமக்கு கேது தசை ஆரம்பிச்சிருது 3 வருஷம் ஆகிடுது, இப்போ எனக்கு என்ன ஆகும் அடுத்தது? அதுதான் வரும். அந்த மாதிரி தசைகள் நடக்கக்கூடியவாலாம் விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கும் போது பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒன்று கேது தசை ஆரம்பம், இல்லை கேது தசை முடிவு. அந்த நேரத்தில் இங்கே சுவாமிகிட்ட பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா கேது அப்படிங்கிற கிரகம் சாதாரணமாக உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஐஷன் இங்கே தரிசனம்லாம் பண்ண விட்ற மாட்டார். கேதுவிட்ட அது ஒரு பெரிய விசேஷம். சரியா? என்ன அப்படின்னா, அந்த கிரகத்துக்கு இன்றைக்கி போய் நம்ம தீபம் போட்டுட்டு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை நம்மளை பண்ண விட்டுறதுனாலே அந்த கிரகம் நமக்கு அனுகூலமாக இருக்குன்னா அதை அவ்வளோ சீக்கிரம் பண்ண விடாது.
இந்த பரிகாரத்தை. அதற்கான நேரம் உங்களுக்கு அமையும் பொழுது அதை பயன்படுத்திட்டு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா பலன் ஒரு மண்டலம் தான் கணக்கு. சரியா? ஒரு மண்டலம் அப்படிங்கிறது இதில் வந்து நீங்கள் என்ன எவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க அப்படின்னா 16-17 வருஷமாக அந்த கோயிலில் பரிகாரம் நான் பண்ணும்பொழுது எல்லார்ட்டையும் அதே தான் சொல்கிறேன். யாரும் என்னை வந்து திரும்ப கேட்கல. நாம் பண்ணுறதுனால அப்படிங்கிறது கிடையாது, சுவாமியினுடைய அனுகிரகம். சுவாமி மூர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசு, ஆனால் அவருடைய கீர்த்தி ரொம்ப பெருசு. சுவாமியினுடைய அனுகிரகம். அதேமாரி ஆலயத்தில் திருவிழாக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பங்குனி மாதம் சிரவணம் அந்த ஒரு நாள் மட்டும்தான் திருவிழா. மற்ற நேரங்களில் அனுதின வழிபாடுகள் மட்டும்தான். 18 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பயிற்சி. இப்போ வரப்போகிற நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கிரக பயிற்சி இருக்குது. அதுவும் ரொம்ப விசேஷம். அந்த நேரத்தில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். மற்றபடி வழிபாடுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா நார்மலாக வந்து சுவாமி தரிசனம், அர்ச்சனைகள் இருக்குது, பரிகாரங்கள் இருக்குது, அந்த அபிஷேகங்கள் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக யாகம், ஹோமம். ஹோமம் அப்படின்னு அதாவது இந்த பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 1.5 மணி நேரம் தான் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு 20 பேர் வந்தாலும் அதே அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே தான் அவளுக்கு பண்ணுறது. ஹோமம் அப்படிங்க வரும்பொழுது தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலி அப்படின்னா அந்த ஃபேமிலியில் உள்ளவர்களுக்கு எனக்கு மட்டும் தனியாக யாகம் அப்படிங்கிறது நம்ம யாகம் அப்படிங்கிறது தனியாக பண்ணிக்கலாம். அது ரொம்ப விசேஷம். அது வரையும் இந்த ஆலயத்தில் பூஜைகள். யாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், கேது சாந்தி, நட்சத்திர சாந்தி பண்ணி சுவாமிக்கு கலசாபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு பிரசாதம் அப்படிங்கிறதும் அங்கேயே கொடுத்துருவோம் நாங்கள். அந்த பிரசாதத்தை நீங்கள் உங்கள் கைனாலே எல்லாருக்கும் விநியோகமும் பண்ணலாம். இந்த அன்னதான பர்யந்தம் எல்லாமே இந்த ஹோமம் அப்படிங்கிறதுல சேர்ந்து வந்துடும். முக்கியமாக என்ன அப்படின்னா வழிபாடுகள் அப்படிங்கிறத நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நான் வந்து இத்தனை லிட்டர் அபிஷேகம் பண்ணணும், எனக்கு இது நடந்ததுன்னா நான் உனக்கு அது பண்ணுறேன், அந்த மாதிரி பிரார்த்தனைகள் இல்லாமல் முழுவதுமாக அதாவது சுவாமிகிட்ட சரணாகதி அப்படின்னு வரும்பொழுது நம்ம மனசில் விகல்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. சரியா? முழுவதுமாக சுவாமிகிட்ட சரணாகதி ஆகிற மாதிரி வந்து நம்ம அந்த வழிபாட்டை பண்ணோம் அப்படின்னா பலனானது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுதான் கேதுவினுடைய விசேஷம். இன்னொன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்டது என்னன்னா, கேதுக்கு வந்து தலை வந்து நாகம், உடம்பு வந்து மனுஷன் ஏங்கிற ஒரு ஈஸ்வரன். இல்லை, இப்போ பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா நமக்கு மந்திர ரீதியாக வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ராகுக்கு தான் அர்த்த காயம். அர்த்த காயம்னா காயம்னா உடம்புன்னு அர்த்தம். சரிங்களா? பாதி உடம்பு எங்கே இருக்குன்னா ராகுட்ட இருக்கு. சரியா? பாம்பினுடைய தலை மனிதனுடைய உடம்பு ராகு, மனிதனுடைய தலை பாம்பினுடைய உடம்பு கேது. இதுதான் இது நம்ம எல்லா இடத்துலையுமே தவறாக தான் வந்துன்னு இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணும்பொழுது விக்கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புருஷம் ரூபமும் மேலே சர்ப்பமும் இருக்கும். இப்போ திருநாகேஸ்வரத்தில் போனீங்கன்னாலும் அதே தான். கீழே புருஷ ரூபமாக முழுவதுமாக இருப்பார், தலையோடு சேர்த்து தான் இருக்கும், அதுக்கு மேலே சர்ப்பம் இருக்கும். இங்கேயும் ஆலயத்தில் உள்ள கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா புருஷ ரூபமாக நின்றுட்டு கையில் கும்பிட்ட திருமேனியாக இருப்பார், சர்ப்பம் மேலே இருக்கும். சரியா? அதனால் வந்து நம்ம அந்த ரூபத்தினால வச்சு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது வேண்டாம். பொதுவாக நவகிரகத்தில் வரும்போது ராகு கேது, இப்போ கேதுவை பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா ராகு அதில் இருக்கும். 8ல் கேதுனா 2ல் ராகு இருந்துருவார். சரிங்களா? இப்போ 2ல் கேது இருக்குன்னா அங்கேருந்து அப்படியே எடுத்து பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல கேது வந்துருவார். எந்த ஸ்தானம் பார்த்தாலும் அந்த கிரகங்கள் இப்படி சேர்ந்து தான் இருக்கும். இங்கே ஒருத்தர் இருக்காருன்னா இங்கே ஒருத்தர் இருப்பார், இங்கே இவர் இருக்கார் ராகு இருக்காருன்னா இங்கே கேது இருப்பார். அப்போ அந்த 2 கிரகங்களுக்கும் நம்ம பரிகாரம் அப்படிங்கிறது வரதான் போகிறது. அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப இது. இந்த மாதிரி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் வச்சுட்டு பார்க்கடெல்லாம் அமிர்தம் கிடையிறாங்க. சரியா? அது என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, அமிர்தம் கிடையிறதுனா இரவா வரம் அப்படின்னு சொல்றா. இரவா வரம்லாம் கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா காஸ்மெட்டிக்ஸு, அந்த மாதிரி தான். தோல் சுருக்கம் தெரியாமல் இருக்கணும், முடி வெள்ளையான டை அடிச்சுக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி அவள் தேவர்கள் என்னன்னா இளமையாக இருக்கணும். சரியா? ஏன்னா இளமை அப்படிங்கிறத அவள் ஏன் கேட்டா அப்படின்னா அசுரர்களுடைய தொல்லையை தாங்கிறதுக்கான பக்குவம் சரீரத்துக்கு வேணும் இல்லையா? அப்போ இருந்து அவளோட போரிடும்பொழுது அந்த ஒரு பக்குவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அமிர்தத்தை கிடையிறா. அப்படி அமிர்தத்தை கிடையும் பொழுது வாசுகி நாகம் ரணம் தாங்க முடியாமல் தன்னுடைய விஷத்தை அந்த அமிர்தத்தில் கக்கிடுறது. சரியா? அப்போ அந்த அமிர்தத்தை சுவாமி எடுத்துடுறார். அப்போ பார்வதியினுடைய சாபத்தில் தான் அந்த வாசுகி நாகமும் சிங்கேயன் அசுரன், அந்த அசுரன் இங்கே வந்தார் அப்படின்னா அந்த அமிர்தத்தை பரமாறும்பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் போய் உட்காந்துடுறான். சரியா? அப்போ மோகினி ரூபமாக வரக்கூடியவர் என்ன பண்ணுறாரு, கையில் இருக்கிற கரண்டியால் எடுத்து தலையில் அடிச்சிடுறாரு. அமிர்தத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடிச்சிடுறாரு, உயிர் போகலை இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணுறான்னா அவளுடைய ரணங்கள் தீராமலேயே மூங்கில் வனத்தில், மூங்கில் வனம் அப்படின்னு மூங்கிலுடைய இலை எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும், பாம்பினுடைய உடம்புல அந்த ரணம் ஆறாமல் தபஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ மூங்கில் வனம் அப்படின்னு எடுத்தோன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருவெண்காடு ஸ்வேத வனம், இந்த பக்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா திருநள்ளாறு தர்பாரண்யம் தர்ப காடு.
அப்போ அந்த மூங்கில் வனத்தில் கீழப்பெரும்பள்ளம்னு அழைக்கக்கூடிய ஊருக்கு மூங்கில் வனம்னு பேர். அந்த மூங்கில் வனத்தில் வந்து தபஸ் பண்ணுறார் 2 பேரும். அப்படி தபஸ் பண்ணும்போது பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு சுவாமி காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து தான் கிரகம் ராகு கேதுன்னு 2 கிரகங்களாக பிரிந்து இந்த ஆலயத்தினுடைய வரலாறின்படி இங்கே நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா சுவாமி. அதான் ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னா, நீங்கள் கேது கிரகத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, தசை ஆரம்பிச்சிருது அப்படின்னா கொஞ்சம் அந்த முடிவை சீக்கிரமாகவே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா தான் அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு 3, 4, 5, 6 மாதங்கள் கழித்தாவது நம்மளாக இந்த ஆலயத்திற்கு வர முடியும். அதில் மனப்பூர்வமாக இங்கே வந்து அது பண்ணணும் இது பண்ணணுங்கிற எண்ணம்லாம் வேண்டாம். முதல்ல சுவாமியை போய் நம்ம நிம்மதியாக தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்தோம் அப்படின்னாலே சுவாமி மற்றபடி அவருக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டுருவார். அதில் வந்து நம்ம வந்து இது பண்ணணும், நம்ம இதை எடுத்துன்னு போகலன்னா இது கிடைக்காம, உங்கள் ரூபமாக இன்றைக்கி சுவாமிக்கு மாலை வேணும், இல்லை உங்கள் ரூபமாக இன்றைக்கி சுவாமிக்கு பால் வேணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் ரூபமாக அதை கொடுக்க வச்சுருவார். அவர் தான் நம்ம சுவாமி கேது. அதனால் நல்ல சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அண்ணா சுவாமியும் இதில் கொஞ்சோண்டு அப்பப்போ வர மாதிரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். உள்ள சுவாமி கேது பார்க்குற மாதிரி இந்த லாங் வியூ தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால் அதுலேயும் சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. நேரில் வந்தும் கண்டிப்பாக சுவாமியை தரிசனம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வசதிக்காக இந்த மாதிரி அண்ணா என்கிட்ட கேட்டதே எப்படி கேட்டார்னா, நிறைய பேருக்கு தெரியலண்ணா கேது ஆலயம் எப்படி இருக்கும், அது எப்படி போகணும், அங்கே போய் என்ன சௌகரியம், என்னென்ன பிரார்த்தனை பண்ணணும், எதுவுமே எங்களுக்கு தெரியல, அதுக்காக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்டார். அப்படி சொல்லும்பொழுதே இல்லைண்ணா இதை அப்படியே நான் என்னுடைய சேனலில் போடலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் ஒரு சடனாக ஒரு முடிவு எடுத்து அப்படியே நம்ம இப்போ எல்லாரும் உங்களுக்காக அவர் ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணியிருக்காரு. அதனால் நல்லா சுவாமி நான் சொல்கிறது இதில் ரொம்ப கம்மி தான். ஆலயத்தில் வந்தீங்கனாலே அந்த வைப்ரேஷனும் உங்களுக்கு தெரியும். உள்ளே வரும்பொழுது உள்ளே வந்துட்டு இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு போய் அந்த காரியம் நடக்கிறதுக்கும் அடுத்த தடவை திரும்ப நீங்கள் இந்த கோவிலுக்கு வரும்புறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சாதாரணமாக இப்போ இந்த வீடியோவே பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 நாளோ 20 நாளோ கழித்து வரீங்க அப்படின்னா அந்த முதல் தடவை வர்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அது நடந்துடும். அதனால் திரும்ப 2வது தடவை வருவீங்க. அப்போ வரும்பொழுதும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கோங்க. அதுலேயே தெரியும் கேது பகவானுடைய அனுகிரகம் நமக்கு எந்த அளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு. நம பார்வதி பதஜே ஹர மகாதேவா.